அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் எண் 29. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுழி கனமேயும் காத்தல் அரிது. நற்குணங்கள் என்னும் சிறு மலையின் மேல் நிற்கும் சான்றோர்க்கு வரும் கோபத்தை அவரும் அவரின் கோபத்திற்கு ஆட்பட்டவர்களும் சிறிது நேரம் கூட தாங்குவது கடினம். It is difficult for himself and also for others to bear the anger of those who stand on hill of good character. துழிப்பா, குணக்குன்று பெரியவர் கோபத்தை சிறுநேரம் கூட அவரும் பிறரும் தாங்குதல் அரிது. குணக்குன்று பெரியவர் கோபத்தை சிறுநேரம் கூட அவரும் பிறரும் தாங்குதல் அரிது. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, பற்றென்னும் பள்ளத்தாக்கை விட்டு நற்குணம் என்னும் கொடுமுடிக்கு உயர்ந்த முனிவர்களின் சினமானது கனப்பொழுதுக்கு மேல் அவர்களோடு தங்காது சிறு பொழுதில் மறைந்துவிடும். இது கனமேனும் காத்தல் அரிது என்று வள்ளுவர் சொல்றார். யார் கனமேனும் காத்தல் அரிதுங்கிறத சொல்லல. குணமென்னும் குன்றேறி நின்றார் சினம். அப்போ நற்குணங்கள் நிறைந்த ஒரு பெரியவருக்கு கோபம் வருது. எதனால கோபம் வருது? தனக்கு ஏற்பட்ட அவமானத்தினால கோபம் வர்றதில்லை. கர்ணன் ஒரு முனிவரனுடைய மடியில படுத்திருப்பான், தன்னுடைய குருவனுடைய மடியில அல்ல, குரு கர்ணனுடைய மடியில படுத்திருப்பாரு. அப்போ ஒரு வண்டு துளைத்து ரத்தமா ஆறாக ஓடும். ஆனால் அவன் குருவனுடைய உறக்கம் களையக்கூடாது என்று வலியை பொறுத்து கொண்டிருப்பான். அந்த ரத்தம் பட்டு குரு விழித்தெழுந்து கர்ணனை பார்ப்பார். நீ பிராமணாக இருக்க முடியாது, நீ ஒரு சூத்திரன் என்று சொல்லி அவனுக்கு சாபம் கொடுத்துருவார். ஏன்னா பிராமண சொல்லித்தான் கர்ணன் அவர்கிட்ட போய் வில்வத்தை கத்துக்கிறதுக்காக சேருவான். இப்படிப்பட்ட கோபம் அந்த குருவுக்கு வந்ததனால் கர்ணனுக்கு சாபம் கொடுத்துட்டார். அதனால அந்த கற்ற வித்தை அவனுக்கு பழிக்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல முனிவர்களுக்கு கோபம் வருதுங்கிறது இயற்கைங்க. ஆனா மனிதர்களுக்கும் மிக அதிகமாக கோபம் வரும். குறிப்பாக நற்குணங்கள் நிறைந்த அறத்தின்பால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல முனிவர்களுக்கு கோபம் நிச்சயமாக வரும். எதனால் அந்த கோபம் வருதுன்னா, சிலர் பாத்தீங்கன்னா மேசையில், தங்களுடைய மேசையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அதனுடன் இடத்தில் அழகாக இருக்க வேண்டும், ஒரு நேர்த்தியாக இருக்க வேண்டும், இடம் மாறக்கூடாது என்ற கொள்கை இருப்பவர்கள். சிலர் பாத்தீங்கன்னா ஒரு வரிசையை நாம் சென்று கொண்டிருந்தோம் என்றால் நாமும் வரிசையில் தான் செல்ல வேண்டும், நமக்கு பின்னாலும் வரிசையில் தான் பலர் வர வேண்டும் என்று நினைப்பார்கள். சிலர் இந்தியன் படத்தில் வர மாதிரி ₹1 கூட கையூட்டு கொடுக்காமல் வேலை நடக்கணும் இக்காலத்திலும் என்று நினைப்பார்கள். இதிலிருந்து மாறி ஏதாவது நடந்ததுன்னா அவங்களுக்கு கோபம் சுல்லுன்னு வந்துடும். அந்த கோபம் சுல்லுன்னு வந்ததுன்னா திட்டுவாங்க, கோவப்படுவாங்க, வீட்டிலேயே கூட கோவப்படுவாங்க, மனைவிட்டு கூட கோவப்படுவாங்க, மனைவிக்கு கூட கோபம் வரும். ஆனா அந்த கோபம் சில வினாடிகளுக்கு, சில நொடிகளுக்கு மேல் அந்த பெரியவர்களிடம் தங்காது என்று ஒரு பொருள் எடுத்துக்கலாம். 1 மினிட் மேனேஜர் என்ற ஒரு நல்ல நூல் ஒன்றை நான் படித்தேன். அதுல ஒருவரை, ஒரு மேலாளர் பாராட்ட வேண்டும், ஊழியரை பாராட்ட வேண்டும் என்றாலும் 1 நிமிடத்திற்கு மேல் பாராட்டக்கூடாது, கோபப்பட்டு திட்ட வேண்டும் என்றாலும் 1 நிமிடத்திற்கு மேல் அது நீடிக்கக்கூடாது, அந்த நிமிடத்தில் அது மறைந்து விட வேண்டும் என்று அந்த நூல் சொல்லும். அந்த மாதிரி அந்த கோபம் வந்தாலும் அந்த 1 நிமிடத்திற்கு மேல் அந்த கோபத்தை நீடிக்காமல் மறுபடியும் சாந்த குணத்திற்கு அவர்களிடம் சகஜமாக பேசி அவர்களை தன்னுடைய அன்பின்பால் ஆட்கொள்ளுவார்கள் குணம் என்னும் குன்றேறி நிற்கும் பெரியவர்கள். அதை ஒரு பொருளா எடுத்துக்கலாம். அவர்களால் கோபத்தை கன நேரத்துக்கு மேல காத்து கொண்டு போக முடியாது, நீட்டிக்க முடியாது என்று எடுத்துக்கலாம். அல்லது கோபத்தை அடக்கி ஆள முடியாமல் உடனடியாக அந்த கோபத்தை வெளியிட்டு விடுவார்கள். அவர் ரொம்ப நல்ல மனுஷன்பா, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாரு, ஆனா சல்லுன்னு கோபம் வந்துடும் என்று சிலரை சொல்லுவோம். இன்னும் ஒரு பொருள் என்னன்னா, அப்படி ஒரு கோபம் அவர்களுக்கு வரும்பொழுது எதிரில் நிற்பவர்கள் அந்த கோபத்தை தாங்க முடியாது என்ற பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம். யாரு? குணமென்னும் குன்றேறி நின்றார்கள். இப்ப அந்த குணமென்னும் குன்றேறி நின்றவர்களே ரொம்ப கம்மி. அதனாலதான் அவங்க படுற கோபத்தை எல்லாம் ஏதோ ஒரு கல்லு மாதிரி நினைச்சிட்டு போயிடுறாங்க எல்லாரும். திருவிளையாடலில் சிவபெருமானுக்கு நக்கீரன் மேல் கோபம் வரும், தன்னுடைய பாடலை குற்றம் என்று சொன்னதனால். அதனால் நெற்றிக் கண்ணை திறந்து எரித்து விடுவார் சிவபெருமான். அப்போ அந்த சிவபெருமானுக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தை நக்கீரனால் தாங்க முடியாது, பொற்றாமரை குளத்தில் போய் விழுந்து விடுவார். இதையும் ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் நற்குணம் என்னும் குன்றேறி நிற்பவர்களிடம் நாம் கோபம் வரும்படி நடந்து கொள்ளக்கூடாது.
அப்படியே அவர்கள் மீறி கோபப்பட்டாலும் அந்த கோபம் மிக அதிக நேரம் நீடிக்காது என்ற பொருளை நாம் இந்த குறளிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு பாடல். ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு, நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு, தாயுண்டு மனம் உண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு, உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனா நீ, ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவா நீ, ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி என்று திருவிளையாடல் படத்துல கண்ணதாசன் வரிகளை கே.பி. சுந்தராமல் அற்புதமாக பாடியிருப்பார். நடிப்பு பிரமாதமா இருக்கு எல்லாத்துக்குமே. அந்த தமிழுக்கு உரிமை உண்டு என்று ஔவை சொன்னவுடன் வானுலகத்திலிருந்து சிவன் திரும்பி பார்ப்பார், பார்வதி திரும்பி பார்ப்பார், எல்லாருமே விஷ்ணு பிரம்மன் நாரதன் அனைத்து கடவுள்களும் 30 முக்கோடி தீவர்களும் திரும்பி பார்ப்பார்கள். தமிழுக்கு உரிமை உண்டு என்று சொல்லக்கூடிய கடவுளையே தட்டி கேட்கக்கூடிய ஒரு உரிமை தமிழுக்கு உண்டு என்று அந்த பாடலில் கண்ணதாசன் அற்புதமாக எழுதியிருப்பார். ஆறுவது தாங்க சினம், அதை கூறுவது தாங்க தமிழ். மீண்டும் குறள். குணமென்னும் குந்தேறி நின்றார் வெகுழி கணமேயும் காத்தல் அரிது. நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷிய திரளையாவியகம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.